பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஷோ மீ த வியூ, அதாவது யூடியூப் டிக்டாக்கை திறந்தாலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட வீடியோ தான். அதாவது இலங்கையை வந்து 1500 கிலோமீட்டர் வந்து நடந்தே வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அவரை தான் பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்துட்டு இருக்காரு. வந்துடும், நான் அவங்கள வந்து அவரை காட்டுறேன் பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சுற்றி வந்து 50 நாளையில் வந்து இலங்கையை வந்து ஃபுல்லாக சுற்றி, அதாவது 1500 கிலோமீட்டர் வந்து சுற்றி முடிப்பேன்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோவில் வந்து புல்முட்டைக்கு போகிற ரோட்டு. இப்போ வந்து நான் நிற்கிற இடம் வந்து கும்புருப்பட்டி. இப்போ இதால் தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்துடும், நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்மளோட அந்த இலங்கையை சுற்றி வருவார். ஷோ மீ த வியூ பாருங்கள். ட்ரிங்கோ ரோட்டால் வந்துட்டுருக்காரு, அதாவது புல்முட்டை ரோட்டால் வந்துட்டுருக்காரு. கடைசி அவரை பார்த்தாச்சு. எத்தனையா 4 டேயோட 22 ஜங்கல் பீச் அடுத்தது ஜங்கல் பீச். பங்காள தான் கூட்டம் இருக்கு. அடுத்தது பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் ஒன்று பாருங்க. போகிற வாகனமெல்லாம் நின்று வருது. ரோட்டால் போகிற வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிப்பாட்டி பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து கும்புருப்பட்டி. அடுத்து வந்து ஜங்கல் பீச். அது நல்லா கிளியராக போட்டு அடுத்த ஜங்கல் பீச். அடுத்தது கூட்டத்தை பாருங்களா, அவ்வளோ கூட்டம் உண்டு. அது சொன்னால் வேலை செய்கிற ஆக்கெல்லாம் பாருங்க, ஓடி வராங்க. இப்போ வந்து இங்கேருந்து இப்போ புல்மூட்டைக்கு நடந்து போயிட்டுருக்காரு. இங்கேருந்து அடுத்த வந்து புல்மூட்டை போவார்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருண்டு பாருங்க. பாருங்கள், ரோட்டில் போகிற போய் வாகனத்தில் நிப்பாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. आपका लेना बोलते हैं இவ்வளோ வாகனம் கண்டு பாருங்க. பாதி தூரம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கல்ல அவ்வளோ கூட்டம்.